என் பெயர் சரத். நான் எப்படி இந்த சிறைக்கு வந்தேன், குற்றவாளிகளின் வரிசையில் எப்படி நின்றேன் என்பது ஒரு நீண்ட கதை. அதில் வறுமை, நிர்பந்தம் மற்றும் சோதனைகள் நிறைந்துள்ளன. என் உடன் பிறந்தவர்களில் நான் தான் மூத்தவன். எங்கள் வீட்டில் வறுமை ஏற்கனவே குடிகொண்டிருந்தது. ஆனால் அப்பாவின் மறைவிற்கு பிறகு ஒரு பெரிய ஆதரவை பறிபோனது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவர் மறைந்து சில நாட்களே ஆகியிருந்தன. அப்பா மறைந்த சில நாட்களிலேயே வீட்டில் உணவிற்கே கஷ்டப்படும் நிலை வந்துவிடுமோ என்று கவலை தொற்றிக்கொண்டது. அம்மா என்னை ஏறிட்டு பார்க்கும்போது அவர் கண்களில் தவிப்பு தெளிவாக தெரிந்தது. ஒரு இரவு அவர் என்னிடம் வந்து என் தலையை கோதியபடி சொன்னார், "சரத் மகனே, இனி நீதான் இந்த வீட்டின் மூத்த பிள்ளை. நீதான் இந்த வீட்டிற்கு ஆதாரமும் கூட. உன் அப்பாவுக்கு பிறகு கடவுள் இந்த பொறுப்பை உன் தோள்களில் சுமத்தி இருக்கிறார்." நான் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டு சொன்னேன், "அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை என் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு கஷ்டம் கூட வரவிட மாட்டேன். நான் பசியோடு இருந்தாலும் அவர்களை வயிறார உண்ண வைப்பேன்." எனக்கு பின் 3 தங்கைகளும் ஒரு தம்பியும் இருந்தனர். தம்பிதான் எல்லோருக்கும் இளையவன். தங்கைகள் வளர்ந்து கொண்டிருந்தனர். நான் படிக்க முடியாவிட்டாலும் என் தம்பியும் தங்கைகளும் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அடுத்த நாளிலேயே அப்பாவின் பழைய பையை எடுத்தேன். அதை சுத்தம் செய்துவிட்டு சந்தையிலிருந்து கடனாக பழங்களை வாங்கி வந்து அப்பா வியாபாரம் செய்யும் அதே நார் சந்தியில் நின்றேன். காலை முதல் மாலை வரை கத்திக்கொண்டே இருந்தேன், "ஆப்பிள் வாங்குங்கள், வாழைப்பழம் வாங்குங்கள்" என்று. மக்கள் வருவார்கள், பேரம் பேசுவார்கள், சில நேரங்களில் வாங்குவார்கள், சில சமயம் பார்த்துவிட்டு செல்வார்கள். ஆனால் இறைவனுக்கு நன்றி, எங்கள் பிழைப்பு ஓடத் தொடங்கியது. நாட்கள் இப்படி சென்று கொண்டிருக்கையில் ஒரு புதிய பிரச்சனை உருவானது. அம்மா சிறு வயதிலேயே எங்களின் தூரத்து உறவினர் ஒருவரின் வீட்டில் எனக்கு திருமணம் பேசி வைத்திருந்தார். இப்போது நான் சம்பாதிக்க தொடங்கியதும் அவர்கள் அம்மாவிடம் வற்புறுத்த தொடங்கினர். ஒரு மாலை வேளையில் என் வருங்கால மாமனார் வீட்டினர் வந்தனர். அவர்கள் பேச்சு மாறியிருந்தது. "பாருங்கள் சகோதரி, இப்போது சரத் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான். எங்கள் மகளும் வளர்ந்து விட்டாள். ஊர்க்காரர்கள் பலவிதமாக பேசுகிறார்கள். இவர்கள் இருவருக்கும் இப்போது திருமணம் செய்து வைப்பதே நல்லது" என்றார்கள். அம்மா தலைகுனிந்தபடி சொன்னார், "ஆனால் அவன் இப்போதுதானே வேலையை தொடங்கி இருக்கிறான். திருமண செலவுகளை செய்யும் அளவிற்கு எங்களிடம் பணம் இல்லையே. இன்னும் கொஞ்சம் காலம் அவகாசம் கிடைத்தால்..." அவர்கள் குறுக்கிட்டு சொன்னார்கள், "பாருங்கள், நீங்கள் இப்படி தட்டி கழித்தால் உங்கள் எண்ணம் மாறிவிட்டதாக நாங்கள் கருதுவோம். என் மகள் பெரியவள் ஆகிவிட்டாள். அவளுக்கு பிறகு மற்ற குழந்தைகளை பற்றியும் நான் யோசிக்க வேண்டும். நீங்கள் இப்போது தயாராக இல்லை என்றால் வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். நாங்கள் வேறு வரன் பார்க்கிறோம்." இந்த வார்த்தைகள் அம்மாவின் மனதை மிகவும் காயப்படுத்தின. இந்த உறவு முறிந்தால் பழைய சொந்தங்களும் கசந்துவிடும், ஊருக்குள் எங்கள் மானமும் போய்விடும் என்று அவர் அஞ்சினார். அன்று இரவு அம்மா என்னிடம் பேசினார், "மகனே, உன் மீது ஏற்கனவே எவ்வளவு பாரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். உன் மீது அதிக பொறுப்புகள் உள்ளன. ஆனால் உன் மாமனார் வீட்டினர் கோபப்படுகிறார்கள். நாம் மறுத்தால் இந்த உறவு முறிந்துவிடும்" என்றார் அம்மா. அம்மாவின் கவலையான முகத்தை பார்த்துவிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சுடன் சொன்னேன், "அம்மா, உங்கள் மகிழ்ச்சி இதில்தான் இருக்கிறது என்றால் எனக்கு எந்த தடையும் இல்லை. மற்றவற்றை இறைவன் பார்த்து கொள்வான். அவனே ஒரு வழியை காட்டுவான்." இப்படியாக மிக எளிமையான முறையில் வித்யாவுடன் எனக்கு திருமணம் நடந்தது. அதிக கூட்டம் இல்லை. சில நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே வந்திருந்தனர். என் மணப்பெண்ணை அழைத்து கொண்டு அப்பா கட்டிய அந்த பழைய 3 அறைகள் கொண்ட வீட்டிற்கு வந்தேன். வித்யா வந்த பிறகு பொறுப்புகள் இன்னும் அதிகரித்தன. ஏற்கனவே பிழைப்பு நடத்துவதே கடினமாக இருந்தது. இப்போது இன்னொரு மனிதரின் செலவும் சேர்ந்து கொண்டது. விலைவாசி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் என் வருமானமோ அப்படியே இருந்தது. ஆனால் வித்யா மிகவும் புத்திசாலியான மனைவியாக திகழ்ந்தாள். அவள் ஒருபோதும் எதையும் கேட்டு அடம் பிடிப்பதோ அல்லது புகார் செய்ததோ இல்லை. வீட்டின் சூழ்நிலையை அவள் புரிந்து கொண்டாள். எப்போதும் எனக்கு ஆறுதல் கூறுவாள்.
சரத், நீங்கள் கவலைப்படாதீர்கள். இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். நீங்கள் உழைப்பை கொடுங்கள். முன்னேற்றத்தை தருவது அவன் வேலை. அவளது வார்த்தைகள் என் தைரியத்தை அதிகரித்தன. நான் அதிகாலையிலேயே சந்தைக்கு சென்று அங்கிருந்து புதிய பழங்களை வாங்கி வந்து நாள் முழுவதும் நார்ச்சந்தியில் நிற்பேன். சில நேரங்களில் மழை பெய்யும், சில நேரங்களில் கடும் வெயில் வாட்டும். ஆனால் நான் என் இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சோதனையாகவே இருந்தது. ஒரு வருடத்திற்கு பிறகு இறைவன் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை தந்து மகிழ்வித்தான். வீட்டில் மகிழ்ச்சி வந்தாலும் கூடவே செலவுகளின் புயலும் வீசியது. குழந்தையின் பால், மருந்து மற்றும் இதர செலவுகள் என் முதுகை ஒடித்தன. அம்மா எனக்கு புரிய வைத்தார், மகனே, இந்த குழந்தை தன் அதிர்ஷ்டத்தை கொண்டு பிறந்திருக்கிறது. அதனால் பயப்படாதே. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள். பேராசையினால் ஒருபோதும் தீய வழியில் வந்த பணத்தை வீட்டிற்குள் கொண்டு வராதே. அது வீட்டின் முன்னேற்றத்தை அழிப்பதோடு பிள்ளைகளையும் பாழாக்கிவிடும். அம்மாவின் இந்த பாடம் என் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. நான் பசியால் இறந்தாலும் என் குடும்பத்திற்கு நேர்மையற்ற முறையில் வந்த ஒரு காசை கூட தரமாட்டேன் என்று முடிவெடுத்தேன். காலம் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தது. என் தங்கையின் திருமணமும் உறுதியானது. மாப்பிள்ளை வீட்டினர் நல்ல மனிதர்கள்தான். ஆனால் அவர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தன. நிச்சயதார்த்தம் முடிந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது அவர்கள் திருமண தேதியை குறிக்க விரும்பினர். ஒரு இரவு வித்யா என்னிடம் வந்து மெதுவாக சொன்னாள், சரத், வீட்டில் மளிகை பொருட்கள் தீர்ந்து விட்டன. அரிசி டப்பாவில் கொஞ்சம் அரிசிதான் இருக்கிறது. அதை நாளை காலைக்காக வைத்திருக்கிறேன். நாளைக்கு சமைக்க எதுவுமே இல்லை. நான் அவளை பார்த்தேன். அவள் முகத்தில் கவலை இருந்தது. ஆனால் எனக்கு மன அழுத்தம் கொடுக்க அவள் விரும்பவில்லை. நான் என் பையை தடவி பார்த்தேன். சில சில்லறைகளும் மடிந்திருந்த நோட்டுகளும் கிடைத்தன. மொத்தம் சேர்த்து 300 ரூபாய் இருந்தது. அந்த பணத்தை அவளது கையில் கொடுத்து, இப்போதைக்கு பருப்பும் காய்கறியும் வாங்கிக்கொள். நாளைக்கு எப்படியாவது அதிகமாக சம்பாதிக்க முயற்சி செய்கிறேன் என்றேன். மறுநாள் காலை நான் வேலைக்கு கிளம்பும்போது என் தங்கை என்னிடம் வந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் தேங்கி இருந்தது. அண்ணா, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஃபோன் வந்தது. இந்த மாதத்திற்குள் திருமண தேதியை உறுதி செய்யாவிட்டால் இந்த உறவை முறித்து கொள்வதாக சொல்கிறார்கள். இதை கேட்டதும் என் கால்கள் அப்படியே உறைந்து போயின. எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிய வரன் இது. இதுவும் கையை விட்டு போனால் என் தங்கையின் பெயருக்கு களங்கம் ஏற்படும். அவள் மனமும் உடைந்துவிடும். அவள் தலையில் கை வைத்து கட்டாயமாக ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு சொன்னேன், நீ கவலைப்படாதேம்மா, நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன். அவர்களிடம் பேசி இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கேட்கிறேன். வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேனே தவிர என் மூளை முற்றிலும் மரத்து போயிருந்தது. இவ்வளவு பணத்திற்கு நான் எங்கே போவேன்? தங்கையின் திருமணத்தில் 2 பேருக்கு சோறு போடக்கூட என்னிடம் பணம் இல்லை. சீர்வரிசை செய்வது என்பது தூரத்து கனவு. நாள் முழுவதும் தள்ளுவண்டியிலேயே நின்றிருந்தேன். ஆனால் வாடிக்கையாளர்கள் பெயரளவிற்குத்தான் வந்தனர். மாலையில் வீடு திரும்பிய போது வீடு முழுவதும் சோகம் பரவியிருந்தது. என் அம்மாவும் தங்கைகளும் அழுது கொண்டிருந்தனர். நான் பதற்றத்துடன் என்ன ஆனது என்று கேட்டேன். அம்மா அழுது கொண்டே சொன்னார், மாப்பிள்ளை வீட்டார் இந்த உறவை முறித்து கொண்டனர். 2 வருடங்களாக ஒரு திருமண தேதியை தீர்மானிக்க முடியாதவர்கள் இனி என்ன திருமணம் செய்து வைப்பார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. நான் ஓடி சென்று மாப்பிள்ளை வீட்டாரின் கால்களில் விழுந்து கெஞ்சினேன். கடவுளுக்காக இப்படி செய்யாதீர்கள். என் தங்கையின் வாழ்க்கை சீரழிந்து விடும். எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்கள். நான் பணம் சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை வலுக்கட்டாயமாக தள்ளி வீட்டிற்கு வெளியே துரத்தினார்கள். உன்னை போன்ற பிச்சைக்காரர்களிடம் எங்களுக்கு எந்த உறவும் தேவையில்லை. போய் உன் தகுதிக்கு ஏற்ற மனிதர்களிடம் வரன் தேடு என்றார்கள். அன்று இரவு நான் வீட்டிற்கு திரும்பவில்லை. சாலையோரம் அமர்ந்து இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். என் வறுமையே என் குற்றமாக மாறிவிட்டது. என் கண்ணியத்தை பற்றியோ நேர்மையை பற்றியோ யாருக்கும் கவலை இல்லை. எல்லோருக்கும் பணம் மட்டும்தான் தேவைப்பட்டது. அடுத்த நாள் காலை நான் வீட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த சூழல் அப்படியேதான் இருந்தது.
யாரும் சரியாக சாப்பிடவில்லை. அடுப்பு சமைக்காமல் குளிர்ந்து கிடந்தது. மனைவி என்னை பார்த்ததும் கண்ணீரை துடைத்துக்கொண்டு சொன்னாள், சரத், நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள். இறைவன் எல்லாவற்றையும் சரி செய்வார். பாருங்கள், தங்கைக்கு இதைவிட நல்ல வரன் வரும். நான் கசப்பான குரலில் சொன்னேன், என்ன வரன் வரும் வித்யா? இந்த உலகத்தில் ஏழைகளுக்கு என்று எந்த உறவும் இல்லை. இங்கே மரியாதை என்பது பணத்திற்கு மட்டும்தான். இன்று என்னிடம் பணம் இருந்திருந்தால் என் தங்கை இப்படி அழுது கொண்டிருக்க மாட்டாள். நான் கோபத்தோடும் விரக்தியோடும் வீட்டை விட்டு வெளியேறி நேராக என் தள்ளுவண்டிக்கு சென்றேன். இன்று இந்த உலகத்திற்கே தீ வைத்து விடலாமா என்ற ஆத்திரம் எனக்குள் எழுந்தது. என் தள்ளுவண்டியை அழகாக அலங்கரித்து பழங்களை சுத்தமாக அடுக்கத் தொடங்கினேன். அருகில் இருந்த மற்ற தள்ளுவண்டிகளில் கூட்டம் அலைமோதியது. ஆனால் என் வண்டி மட்டும் வெறிச்சோடி இருந்தது. ஒருவேளை என் தலையெழுத்தில் இந்த நாட்கள்தான் எழுதப்பட்டிருந்ததோ? இன்று வீட்டில் உண்பதற்கு எதுவுமே இல்லை என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இன்றும் வருமானம் இல்லாவிட்டால் என் குழந்தைகளும் தம்பியும் தங்கைகளும் பட்டினியால் தூங்க வேண்டியிருக்கும். இதை நினைத்தாலே என் நெஞ்சு வெடிப்பது போல இருந்தது. மதிய வேளை. சூரியன் உச்சியில் நின்றது. கடும் வெயில் உடலை வாட்டியது. திடீரென்று ஒரு பெரிய கார் சாலையோரம் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பெண் இறங்கினாள். அவள் மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தாள். கண்களில் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தாள். அவள் கையில் ஒரு பளபளப்பான பணப்பை இருந்தது. மிகவும் நளினமாக நடந்து என் தள்ளுவண்டியை நோக்கி வந்தாள். அவளை பார்த்ததும் என் மனதில் ஒரு சிறு நம்பிக்கை பிறந்தது. அவள் மிகவும் பணக்காரியாக தெரிந்தாள். ஒருவேளை நிறைய பழங்களை வாங்கினால் ஓரளவுக்கு பணம் கிடைக்கும் என்று நினைத்தேன். அவளை பார்த்தபோது நான் இதையேதான் நினைத்தேன். அவள் என் தள்ளுவண்டியின் அருகே வந்து நின்று ஆப்பிள்களை பேரம் பேசும் பார்வையுடன் பார்த்தாள். இந்த ஆப்பிள் என்ன விலை என்று அதிகார தொனியில் கேட்டாள். நான் மென்மையாக, கிலோ 250 ரூபாய் மேடம், மிகவும் இனிப்பான புதிய பழங்கள் என்றேன். அவள் முகத்தை சுளித்தாள். இவ்வளவு விலையா? நீங்கள் தள்ளுவண்டிக்காரர்கள் கொள்ளையடிக்கிறீர்கள். 200க்கு தந்தால் 5 கிலோ வாங்கிக் கொள்கிறேன் என்றாள். சூழ்நிலை சரியாக இருந்திருந்தால் நான் ஒருவேளை மறுத்திருப்பேன். ஏனென்றால் எனக்கே அது அதிக விலைக்குத்தான் கிடைத்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பணத்தின் தேவை மிக அதிகமாக இருந்தது. வீட்டில் சாப்பாட்டிற்கே வழியில்லை. மாலையில் நான் அரிசி வாங்கி செல்ல வேண்டும். நான் மனதை கல்லாக்கி கொண்டு, சரி மேடம், நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றேன். நான் வேகமாக 5 கிலோ நல்ல ஆப்பிள்களை தேர்ந்தெடுத்து அவளது பையில் போட்டேன். அவள் தனது பணப்பையிலிருந்து 2 500 ரூபாய் நோட்டை எடுத்து என்னிடம் கொடுத்தாள். பிறகு அவள் தன் பையையும் பணப்பையையும் சரி செய்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று அவளது மொபைல் ஃபோன் ஒலித்தது. அவள் பையில் இருந்து தனது ஐபோனை எடுத்தாள். ஆனால் அதற்குள் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவள் அந்த போனை என் வண்டியின் மூலையில் வைத்துவிட்டு பணப்பையில் காரின் சாவியை தேட ஆரம்பித்தாள். சாவி கிடைத்தவுடன் அவள் வேகமாக தனது காரை நோக்கி நடந்தாள். அதே நேரத்தில் இப்போதுதான் வந்திருந்த மற்றொரு வாடிக்கையாளரை நான் கவனிக்கத் தொடங்கினேன். கார் ஸ்டார்ட் ஆனது. அந்த பெண் அங்கிருந்து சென்று விட்டாள். சிறிது நேரம் கழித்து அந்த 2வது வாடிக்கையாளரும் சென்ற பிறகு என் பார்வை வண்டியின் மூலையில் விழுந்தது. அங்கே சூரிய ஒளியில் ஜொலித்து கொண்டிருந்த அந்த ஐபோன் இருந்தது. அதை பார்த்ததும் என் இதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. நான் சுற்றிலும் பார்த்தேன். அந்த பெண் போயே விட்டாள். நான் அந்த மொபைல் போனை கையில் எடுத்தேன். அது நிச்சயமாக மிகவும் விலை உயர்ந்த போன். அதன் பின்னால் ஆப்பிள் முத்திரை இருந்தது. அவள் கார் சென்ற திசையில் நான் உடனடியாக ஓடினேன். ஆனால் அவள் கண்ணில் படாத தூரத்திற்கு சென்று விட்டாள். மூச்சிறைக்க நான் மீண்டும் வண்டிக்கு வந்தேன். போன் இன்னும் என் கையில் இருந்தது. சாத்தான் என் மூளைக்குள் விதவிதமான எண்ணங்களை போட்டு கொண்டிருந்தான். சரத், இந்த மொபைல் போன் பல லட்சங்கள் பெறும். இதை நீ விற்றுவிட்டால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உன் தங்கைக்கு சிறப்பாக திருமணம் செய்து வைக்கலாம். வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கலாம். உன் கடனை அடைக்கலாம்.
இந்த ஃபோன் உனக்கு கிடைத்தது என்று யாருக்கு தெரிய போகிறது? நான் அந்த ஃபோனை என் கைக்குள் இறுக்கமாக பிடித்து கொண்டேன். என் வீட்டின் சூழ்நிலை என் கண்முன்னே வந்து சென்றது. தங்கையின் கண்ணீர், அம்மாவின் கவலை, மனைவியின் மௌனம் மற்றும் குழந்தைகளின் பசி, இவை அனைத்தும் இந்த ஒரு மொபைல் ஃபோனால் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு நிமிடம் இதை என் பையிலேயே வைத்துக்கொண்டு மாலையில் ஏதேனும் ஒரு கடையில் விற்றுவிடலாம் என்று எண்ணினேன். ஆனால் திடீரென்று என் காதோரம் அம்மாவின் குரல் எதிரொலித்தது. மகனே, ஒருபோதும் நேர்மையற்ற முறையில் வந்த பணத்தை வீட்டிற்குள் கொண்டு வராதே. அது வீட்டின் முன்னேற்றத்தையே அழித்துவிடும். என் கைகள் நடுங்கின. இது ஒரு பெரிய சோதனை. ஒருபுறம் என் ஏழ்மை, மறுபுறம் என் மனசாட்சி. ஒருபுறம் உலகத்தின் அத்தனை துன்பங்கள், மறுபுறம் இறைவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்ற கேள்வி. இந்த குழப்பத்திலேயே நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். மாலை ஆகிவிட்டது. ஆனால் என்ன செய்வது என்று என்னால் முடிவெடுக்க முடியவில்லை. என் பையில் இருந்த அந்த மொபைல் ஃபோன் தகிக்கும் நெருப்புத் துண்டை போல சுட்டது. சூரியன் மறைந்து இருள் பரவத் தொடங்கியது. என் வாழ்க்கையில் பரவியிருந்த இருளைப் போலவே அதுவும் இருந்தது. தள்ளுவண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். பையில் இருந்த அந்த மொபைல் ஃபோன் ஒவ்வொரு அடிக்கும் என் மனசாட்சியை தட்டியது. இந்த ஃபோன் என் வாழ்க்கையில் என்ன புயலை கொண்டு வரப்போகிறது என்பதும், அந்த பணக்கார பெண்ணுடனான சந்திப்பு என் உலகத்தையே எப்படி மாற்றப்போகிறது என்பதும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. வீட்டிற்கு சென்றதும் நான் யாரிடமும் எதையும் சொல்லவில்லை. அமைதியாக போய் படுத்து கொண்டேன். இதயத்திற்குள் ஒருவித படபடப்பு என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அதுவரை நான் அந்த ஃபோனை ஆன் செய்து கூட பார்க்கவில்லை. அது என் பையில் ஒரு பாரமாகவே கிடந்தது. இரவின் அமைதி அடர்ந்திருந்தது. ஆனால் எனக்குள் இருந்த இரைச்சல் என்னை ஒரு நொடி கூட அமைதியாக இருக்க விடவில்லை. கட்டிலில் படுத்துக்கொண்டு நான் அடிக்கடி புரண்டு கொண்டிருந்தேன். என் மூச்சு முட்டுவது போல இருந்தது. அருகில் இருந்த மற்றொரு கட்டிலில் என் மனைவி உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே என் சிறிய மகள் கவலையற்ற உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள். அவர்கள் முகங்களை பார்த்தபோது என் இதயத்தில் ஒரு வலி உண்டானது. திடீரென்று வித்யா விழித்து கொண்டாள். ஒருவேளை என் பதற்றம் அவளையும் எழுப்பியிருக்கலாம். இருட்டில் என்னை உற்று பார்த்துவிட்டு மெதுவாக கேட்டாள், சரத், நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா? எல்லாம் சரியாக இருக்கிறதா? இன்று நீங்கள் மிகவும் கவலையாக தெரிகிறீர்கள். அவளை தேற்றுவதற்காக நான் ஒரு பொய் சொன்னேன். இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. வெயிலின் காரணமாக தூக்கம் வரவில்லை என்று நினைக்கிறேன். நீ தூங்கு. வித்யா எழுந்து அமர்ந்தாள். என் நெற்றியில் கை வைத்து கவலை தோய்ந்த குரலில் சொன்னாள், உங்கள் உடல் கொதிக்கிறது. நெற்றியில் வேர்வையும் இருக்கிறது. நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள். கடையில் ஏதேனும் பிரச்சனையா? அல்லது தங்கையின் திருமண விஷயத்தால் கவலையில் இருக்கிறீர்களா? நான் ஒரு பெருமூச்சு விட்டு எழுந்து அமர்ந்தேன். அந்த மொபைல் ஃபோனை பற்றி அவளிடம் இப்போதே சொல்லிவிடலாம் என்று என் மனம் துடித்தது. அது நம் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடும் என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் ஒருவேளை அவளும் என்னைப் போலவே பேராசைப்பட்டு விடுவாளோ, அல்லது என்னை பலவீனமானவன் என்று நினைத்து விடுவாளோ என்று பயந்தேன். அவளது கைகளை பற்றி கொண்டு சொன்னேன், வித்யா, ஒரு மனிதனுக்கு சில நேரங்களில் இத்தகைய காலம் வரும். அப்போது எது சரி என்று அவனுக்கு புரியாது. ஒருபுறம் அவனது தேவைகள் இருக்கும், மறுபுறம் அவனது மனசாட்சி. நான் இந்த ஒரு குழப்பத்தில்தான் இருக்கிறேன். வித்யா என் கண்களை நேருக்கு நேர் பார்த்து மிகுந்த நம்பிக்கையுடன் சொன்னாள், சரத், உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் பசியால் வாடினாலும் அடுத்தவர் உரிமையை பறிக்காதவர். ஏதாவது கஷ்டம் இருந்தால் இறைவனிடம் உதவி கேளுங்கள். அவரே வழிகாட்டுவார். நினைவிருக்கட்டும், நேர்மையற்ற முறையில் ஈட்டிய ஒரு கபளம் உணவு வயிற்று பசியை போக்கலாம். ஆனால் அது ஆன்மாவை என்றென்றும் நோயாளியாக்கிவிடும். அவளது வார்த்தைகள் தடுமாறிக் கொண்டிருந்த என் கால்களுக்கு ஊன்றுகோல் போல அமைந்தன. அவளது கையை அழுத்தி பிடித்து கொண்டு, நீ சொல்வது சரிதான், இப்போது தூங்கு, நானும் தூங்க முயற்சி செய்கிறேன் என்றேன். அவள் படுத்து கொண்டாள்.
ஆனால் அவள் தூங்காமல் எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து அருகிலுள்ள கோவிலில் இருந்து அதிகாலை ஆரத்தி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் எனக்கு ஒரு செய்தியைப் போல தோன்றியது. நான் உடனே எழுந்தேன். குளித்து தயாராகி இறைவனை தரிசிக்க கோவிலுக்கு சென்றேன். நீண்ட நேரம் அவர் முன்னால் கைகளை கூப்பி அமர்ந்திருந்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இறைவா, எனக்கு துணிவை கொடு. எந்த ஒரு தீய எண்ணத்திற்கும் நான் அடிமையாகாமல் என்னை காப்பாற்று. என் தங்கையின் மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். என் வீட்டில் உணவிற்கே வழியில்லை. ஆனாலும் இந்த தவறான பாதையில் செல்லாமல் இருக்க எனக்கு வலிமையை தா. எது சரியான பாதையோ அதை எனக்கு காட்டு. நான் கண்களை திறந்தபோது என் இதயத்தின் பாரம் பெருமளவு குறைந்திருந்தது. இனி முடிவெடுப்பதில் நான் தாமதிக்க கூடாது. என் சட்டையிலிருந்து அந்த மொபைல் போனை எடுத்தேன். அதிகாலை வெளிச்சத்தில் அந்த மொபைல் போன் இன்னும் விலை உயர்ந்ததாக தெரிந்தது. நான் அதை திருப்பி திருப்பி பார்த்தேன். அது உண்மையிலேயே மிகவும் விலை உயர்ந்த போன். இதை நான் விற்றுவிட்டால் இன்றே என் தங்கையின் மாமனார் வீட்டிற்கு சென்று திருமண தேதியை உறுதி செய்துவிடலாம். 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களையும் வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் மீண்டும் என் மனதில் தோன்றியது. இத்தகைய எண்ணங்களில் மூழ்கியபடி நான் வீட்டிற்கு வந்து கட்டிலில் அமர்ந்து இதையே மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்போது அம்மா வாசலுக்கு வந்தார். என் கையில் இருந்த அந்த மொபைல் போனை பார்த்துவிட்டு, சரத், இது யாருடைய போன் மகனே? உன்னிடம் இப்படி ஒரு போன் இல்லையே என்று கேட்டார். நான் பதற்றமடைந்தேன். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது என்பதால் நான் அதை மறைக்க முயலவில்லை. அம்மா, நேற்று ஒரு பணக்கார பெண் என் தள்ளுவண்டியில் இதை மறந்து வைத்துவிட்டு சென்று விட்டாள். நான் அதை அவளிடம் ஒப்படைக்கப் போகிறேன் என்றேன். அம்மா என் அருகில் வந்து அமர்ந்தார். என் கையிலிருந்து அந்த மொபைல் போனை வாங்கி உற்று பார்த்தார். பிறகு என் முகத்தை பார்த்து புன்னகைத்தார். என் செல்ல மகனே, உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உன் மனதில் பலவிதமான தவறான எண்ணங்கள் ஓடியிருக்கும் என்று எனக்கு தெரியும். அதில் உன் தங்கையின் இக்கட்டான நிலையும் அடக்கம். ஆனால் நீ தடம் மாறவில்லை. நான் தலை குனிந்தபடி சொன்னேன், அம்மா, உண்மையை சொல்லப்போனால் என் மனசாட்சி சிறிது ஆடித்தான் போனது. இதுதான் கடவுள் செய்த உதவி என்று கூட நினைத்தேன். ஆனால் பிறகு உங்கள் போதனை நினைவுக்கு வந்தது. அவர் என் தலையை வருடி சொன்னார், கடவுள் உதவியை சரியான பாதையில் கூட அனுப்பி வைப்பார். மகனே, இத்தகைய நேர்மையற்ற வருமானத்தில் ஒருபோதும் உதவி இருக்காது. இது வெறும் ஒரு சோதனைதான். உன்னிடம் வந்து சேர்ந்த இந்த பொருளை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்து விடு. பார், இறைவன் உன் மனதிற்கு எவ்வளவு நிம்மதியை தருவார் என்று. நான் அந்த மொபைல் போனை மீண்டும் பையில் போட்டுக்கொண்டு எழுந்தேன். வீட்டில் இப்போது அனைவரும் விழித்து விட்டனர். என் தங்கை டீ தயாரித்து கொண்டிருந்தாள். நான் வேகமாக ஒரு கப் டீ குடித்தேன். இன்று தள்ளுவண்டிக்கு செல்வதற்கு முன் இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நான் அந்த மொபைல் போனை ஆன் செய்ய முயன்றேன். அதிர்ஷ்டவசமாக அதில் பாஸ்வேர்டு எதுவும் இருக்கவில்லை. அல்லது அது லாக் ஆகாமல் இருந்திருக்கலாம். திரை ஒளிர்ந்தது. அந்த திரையில் ஒரு அழகான குழந்தையின் புகைப்படம் தெரிந்தது. இது நிச்சயமாக அந்த பெண்ணின் குழந்தையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன். நான் கான்டாக்ட் லிஸ்டை திறந்தேன். அங்கே பல எண்கள் ஆங்கில பெயர்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. யாருக்கு அழைப்பது என்று எனக்கு புரியவில்லை. அப்போது என் பார்வை டேட் என்று சேமிக்கப்பட்டிருந்த ஒரு எண்ணின் மீது விழுந்தது. இது நிச்சயமாக அவளது அப்பாவின் நம்பராகத்தான் இருக்கும் என்று கருதி நான் அந்த நம்பருக்கு அழைத்தேன். என் இதயம் பலமாக துடித்தது. மறுமுனையில் மணி ஒலித்தது. சிறிது நேரம் கழித்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. ஹலோ. நான் தொண்டையை சரி செய்து கொண்டு மெதுவான குரலில் சொன்னேன், வணக்கம் ஐயா, நான் சரத் பேசுகிறேன். நான் ஒரு பழ வியாபாரி. மறுமுனையில் ஒரு கணம் அமைதி நிலவியது. பிறகு அந்த குரல் கேட்டது, பழ வியாபாரியா? ஆனால் நீ ஏன் என் மகளின் போனிலிருந்து பேசுகிறாய்? இந்த போன் உனக்கு எப்படி கிடைத்தது? நான் உடனடியாக விளக்கம் அளித்தேன். ஐயா, நேற்று உங்கள் மகள் என் தள்ளுவண்டியில் பழம் வாங்க வந்தார்.
தவறுதலாக தன் போனை அங்கேயே மறந்து வைத்துவிட்டு சென்று விட்டார். நான் இந்த போனை திருப்பித் தர விரும்புகிறேன். மறுமுனையில் இருந்த அந்த மனிதரின் துணி இப்போது சற்று மென்மையானது. அப்படியா? புத்தகங்களில் சொல்லப்படும் அந்த நேர்மையான மனிதன் நீதானோ? சரி, என் மகள் தன் போனை நினைத்து மிகவும் கவலையில் இருந்தாள். நீ ஒரு காரியம் செய், இந்த போனை எங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துவிடு என்றார். நான் சொன்னேன், நிச்சயமாக ஐயா, நானும் அதைத்தான் விரும்புகிறேன். உங்கள் வீட்டு முகவரியை சொல்லுங்கள், நான் இப்போதே வருகிறேன். அவர் நகரத்தின் மிகவும் வசதியான பெரிய பங்களாக்கள் நிறைந்த ஒரு இடத்தின் முகவரியை சொன்னார். நான் போனை அணைத்துவிட்டு அவர் சொன்ன முகவரியை நினைவில் வைத்து கொண்டேன். நான் வீட்டிலிருந்து கிளம்பும்போது என் தங்கை என்னிடம் வந்தாள். அவள் முகம் வாடியிருந்தது, கண்கள் வீங்கியிருந்தன. ஒருவேளை இரவு முழுவதும் அழுதிருப்பாளோ என்னவோ. அண்ணா, வேலைக்கு கிளம்புகிறீர்களா என்று கேட்டாள். நான் சொன்னேன், ஆமா அம்மா, ஆனால் முதலில் ஒரு முக்கியமான வேலையாக போக வேண்டும். நீ கவலைப்படாதே, இறைவன் எல்லாம் சரி செய்வான். அவள் சோகமான குரலில் சொன்னாள், அண்ணா, என் திருமணத்தின் காரணமாக உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் என்றால் அதை மறுத்துவிடுங்கள் அண்ணா. நீங்கள் கடனில் மூழ்குவதை நான் விரும்பவில்லை. அவளுடைய அந்த வார்த்தைகள் என் நெஞ்சை பிளந்தது. அந்த மொபைல் போனை நான் விற்றிருந்தால் இந்நேரம் அவளுடைய முகத்தில் புன்னகையை வரவழைத்திருக்கலாம் என்பது எனக்கு தெரியும். திருமணத்திற்கு தயாராக பணம் வந்துவிட்டது என்று என்னால் சொல்லியிருக்க முடியும். ஆனால் நான் என் மனசாட்சியை விற்கவில்லை. அவளுக்கு தேறுதல் கூறி, உன் அண்ணன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான், நீ இறைவனிடம் பிரார்த்தனை செய் என்றேன். நான் வீட்டை விட்டு வெளியேறிய போது அதிகாலை குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. இன்று என் தள்ளுவண்டியை வீட்டின் வெளியிலேயே விட்டுவிட்டு நடைப்பயணமாக அந்த பயணத்தை தொடங்கினேன். வழியில் பால் கடை வைத்திருக்கும் என் நண்பன் ரவி கிடைத்தான். என்ன சரத், இன்று தள்ளுவண்டி எடுக்கவில்லையா? அதிகாலையிலேயே எங்கே கிளம்பிவிட்டாய் என்று கேட்டான். நான் நடந்து கொண்டே அவனிடம் சொன்னேன், அடப்போ ரவி, ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன். ஒரு பொருள் இருக்கிறது, அதை அதன் உண்மையான உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். ரவி ஆச்சரியத்துடன், என்ன பொருள்? உரிமையாளர் யார்? ஏதோ பெரிய விஷயம் போல தெரிகிறதே என்றான். நான் புன்னகைத்து கொண்டே, எல்லாம் நல்லபடியாக நடக்க இறைவனிடம் வேண்டிக்கொள் என்று கூறிவிட்டு முன்னேறி சென்றேன். என் மூளையில் பலவிதமான குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த பெண் என்னை அடையாளம் காண்பாளா? நேற்று அவளுடைய நடத்தை மிகவும் கசப்பாக இருந்தது. ஒருவேளை அவள் என்னை ஒரு திருடன் என்று நினைத்து விடுவாளோ? பிறகு நான் நினைத்தேன், நான் ஒரு நற்செயலை செய்யப் போகிறேன். நல்லது செய்பவனுடன் இறைவன் இருப்பான். நான் பையிலிருந்து அந்த முகவரியை எடுத்து ஒரு ஆட்டோக்காரரிடம் காட்டினேன். அண்ணா, இந்த முகவரிக்கு செல்ல வேண்டும். எவ்வளவு வாடகை? ஆட்டோக்காரர் முகவரியை பார்த்துவிட்டு பிறகு என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். என் ஆடைகள் பழையதாக இருந்தன, காலணிகள் தேய்ந்து போயிருந்தன. தம்பி, இது மிகவும் வசதி படைத்தவர்கள் வாழும் பகுதி. அங்கே ஆட்டோவை கூட உள்ளே விட மாட்டார்கள். நீ அங்கே என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், அங்கே ஒரு பெரியவர் என்னை வர சொல்லி இருக்கிறார். நீங்கள் அந்த பகுதியின் நுழைவாயில் வரை என்னை விட்டு விடுங்கள். ஆட்டோக்காரர் 100 ரூபாய் கேட்டார். அது எனக்கு பெரிய தொகைதான். ஆனால் நேரத்தை மிச்சப்படுத்த நான் சம்மதித்து ஏறினேன். பயணத்தின் போது என் கை அடிக்கடி என் பையை தடவி பார்த்தது. அந்த போன் அங்கிருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டேன். அது வெறும் போன் அல்ல, என் நேர்மைக்கான பரீட்சை. அந்த பங்களாவிற்குள் எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஏதேனும் சன்மானம் கிடைக்குமா, அல்லது ஒரு நன்றி என்ற வார்த்தையோடு முடிந்து விடுமா, அல்லது அதுவும் கிடைக்காதா? எனக்கு எந்த பரிசின் மீதும் ஆசை இல்லை. நேற்று மதியத்திலிருந்து தொலைந்து போன என் மன நிம்மதி எனக்கு மீண்டும் கிடைத்தால் போதும் என்று நினைத்தேன். ஆட்டோ ஒரு பெரிய நுழைவாயிலின் முன்னே நின்றது. பாதுகாப்பு காவலர் ஆட்டோவை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. நான் இறங்கி வாடகையை கொடுத்தேன். முன்னே ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு வளாகத்தின் கதவு இருந்தது. நான் பாதுகாப்பு காவலரிடம்
இந்த குறிப்பிட்ட பங்களாவிற்கு செல்ல வேண்டும் என்று கூறினேன். அவர் இன்டர்காம் மூலம் பேசிவிட்டு என்னை உள்ளே செல்ல அனுமதித்தார். நான் நடந்தே அந்த பங்களாவை நோக்கி சென்றேன். சாலைகள் மிகவும் சுத்தமாக இருந்தன. இருபுறமும் பசுமையான மரங்கள் நடப்பட்டிருந்தன. இது வேறொரு உலகம் போல இருந்தது. அமைதியும் நிம்மதியும் நிறைந்திருந்தது. என் பகுதியில் இருக்கும் சத்தத்திற்கும் இரைச்சலுக்கும் இது முற்றிலும் மாறானது. இறுதியாக நான் அந்த பங்களாவின் முன்னே வந்து நின்றேன். அது ஒரு அரண்மனை போன்ற வீடு. வெள்ளை நிறத்தில் தங்க நிறத்திலான பிரம்மாண்டமான கதவு மற்றும் உயர்ந்த சுவர்கள். பிரதான வாயிலில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினேன். சிறிது நேரம் கழித்து கதவில் இருந்த ஒரு சிறிய கதவு திறந்தது. ஒரு வேலையாள் வெளியே வந்தார். அவர் சீருடை அணிந்திருந்தார். யாரை பார்க்க வேண்டும் என்று கடுகடுப்புடன் கேட்டார். நான் வணக்கம் கூறிவிட்டு, நான் சரத், மேடத்தை பார்க்க வேண்டும், அவருடைய போனை திருப்பி தர வந்திருக்கிறேன் என்றேன். அந்த வேலையாள் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு உள்ளே திரும்பி யாரிடமோ பேசினார். சிறிது நேரம் கழித்து அவர் கதவை முழுவதுமாக திறந்தார். உள்ளே வா, மேடம் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், புல்வெளியில் காத்திரு என்றார். நான் பயந்து கொண்டே உள்ளே நுழைந்தேன். முன்னே விதவிதமான பூக்கள் மலர்ந்திருந்த ஒரு அழகான புல்வெளி இருந்தது. என் பழைய செருப்புகளை கழற்றி விடலாமா என்று யோசித்தேன். ஆனால் அவர் தவறாக நினைத்து கொள்வாரோ என்று பயந்தேன். வேலையாள் என்னை ஒரு பெரிய அறைக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த தரை எவ்வளவு பளபளப்பாக இருந்ததென்றால் அதில் என் முகமே தெரிந்தது. அங்கிருந்த சோபாக்கள் அவ்வளவு மென்மையாக இருந்தன. அதில் அமரவே எனக்கு பயமாக இருந்தது. நீ இங்கே நின்று கொண்டிரு, நான் மேடத்திடம் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் சென்றார். அந்த வேலையாள் என்னை ஒரு மூலையில் நிற்கும்படி செய்கை செய்துவிட்டு உள்ளே சென்றார். நான் அங்கேயே நின்று கொண்டு சுற்றிலும் பார்த்தேன். சுவர்களில் பெரிய பெரிய புகைப்படங்கள் இருந்தன. கூரையில் அழகிய ஊஞ்சல் விளக்குகள் தொங்கிக் கொண்டிருந்தன. இதையெல்லாம் பார்த்தபோது என் வறுமை எனக்கு இன்னும் அதிகமாக உரைத்தது. நாங்கள் ஒரே நகரத்தில்தான் வசிக்கிறோம். ஆனால் எங்கள் உலகங்களுக்கு இடையே விண்ணிற்கும் மண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது. சிறிது நேரத்தில் படிக்கட்டுகளில் டிக் டிக் என்ற சத்தம் கேட்டது. நான் நிமிர்ந்து பார்த்தபோது அதே பெண் படிக்கட்டுகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தாள். இன்றும் அவள் விலையுயர்ந்த ஆடைகளையே அணிந்திருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் கோபமும் கடுகடுப்பும் தெளிவாக தெரிந்தது. அவள் என்னை பார்த்து அப்படியே நின்றாள். அவள் கண்களில் வெறுப்பு இருந்தது. அப்ப நீதான் அந்த தள்ளுவண்டிக்காரனா என்று அதிகார தொனியில் கேட்டாள். என் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவளது போக்கோ வேறொன்றை காட்டியது. நான் நடுங்கும் கைகளுடன் பையிலிருந்து அந்த மொபைல் போனை எடுத்தேன். ஆமாம் மேடம், இது உங்கள் போன். நேற்று என் தள்ளுவண்டியில் நீங்கள் மறந்து வைத்து விட்டீர்கள். நான் அவளிடம் போனை நீட்டினேன். நான் மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவேனோ என்பது போல அவள் என் கையிலிருந்து அதை பிடுங்கிக் கொண்டாள். அவள் உடனடியாக போனை ஆன் செய்து எதையோ சோதிக்கத் தொடங்கினாள். நான் அமைதியாக நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் எனக்கு நன்றி சொல்வாள் என்று காத்திருந்தேன். ஆனால் நடந்ததோ நான் கனவிலும் நினைக்காத ஒன்று. போனை சோதித்த பிறகு அவள் தலையை உயர்த்தி கத்தினாள். வெறும் போன் மட்டும்தானா? மற்ற பொருட்கள் எங்கே? என் வீட்டிற்கே வர உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் திகைத்து நின்றேன். மேடம், என்ன மற்ற பொருட்கள்? எனக்கு இந்த போன் மட்டும்தான் கிடைத்தது. உன் உளறலை நிறுத்து என்று அவள் கத்தினாள். போன் கவருக்குள் நான் 10,000 ரூபாய் வைத்திருந்தேன். அதை எங்கே ஒளித்து வைத்தாய்? இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமியை நழுவுவது போல உணர்ந்தேன். 10,000 ரூபாயா? நான் போன் கவரை திறந்து கூட பார்க்கவில்லை. மேடம், கடவுள் சாட்சி, எனக்கு எந்த பணமும் கிடைக்கவில்லை. நான் நேர்மையாக இந்த போனை திருப்பி தரத்தான் வந்தேன். சரி, உன் நேர்மை நாடகத்தை இத்துடன் நிறுத்து. அவள் ஏளனமாக சிரித்துக்கொண்டே சொன்னாள். உன்னை போன்றவர்களை எனக்கு நன்றாக தெரியும். முதலில் பொருட்களை திருடுவீர்கள், பிறகு சன்மானத்திற்கு ஆசைப்பட்டு அதை திருப்பித் தர வருவீர்கள். அப்படியே இடையில் பணத்தையும் அமைக்கி விடுவீர்கள். என் பணத்தை எடு. இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் முட்டியது. நான் ஏழைதான் மேடம், ஆனால் திருடன் அல்ல. எனக்கு பணத்தின் மீது ஆசை இருந்திருந்தால் இந்த லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போனை எடுத்துக்கொண்டு
உங்கள் வீட்டிற்கு ஏன் வரப்போகிறேன். ஆனால் அவள் என் பேச்சை கேட்காமல் வேலையாளை அழைத்தாள். ராஜு, போலீஸுக்கு ஃபோன் செய். ஒரு திருடனை பிடித்துவிட்டேன் என்று சொல். வேண்டாம் மேடம், போலீஸை அழைக்காதீர்கள் என்று நான் கெஞ்சினேன். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். கடவுளுக்காவது பயப்படுங்கள். நான் உங்களுக்கு நன்மைதான் செய்திருக்கிறேன். அவள் கேலியாக சிரித்தாள். அப்படியா, நன்மை செய்தாயா? உன் திருட்டிற்கு நன்மை என்று பெயர் சூட்டாதே. இப்போது போலீசிடம் நீ பணத்தை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய் என்று கக்குவாய். புரிகிறதா? அவள் தன் போனை எடுத்து ஒரு எண்ணிற்கு அழைத்தாள். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், உடனே என் வீட்டிற்கு வாருங்கள். ஒரு திருடனை பிடித்து வைத்திருக்கிறேன். ஆம், அதே போன் திருட்டு விவகாரம்தான். சீக்கிரம் வாருங்கள். நான் திக்கற்றவனாக அங்கே நின்றேன். மகனே, நேர்மையின் பாதை கடினமானது என்ற அம்மாவின் வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்தன. ஆனால் இந்த பாதை என்னை நேராக சிறைவாசல் வரை தள்ளும் என்று நான் நினைக்கவில்லை. நான் அங்கிருந்து தப்பியோட முயலவில்லை. ஏனென்றால் ஓடுவது நான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்துவது போல ஆகிவிடும். என் தலையெழுத்தையும் அந்த பெண்ணின் அநீதியையும் எண்ணி வருந்தியபடி அங்கேயே நின்றேன். அப்போது நான் போலீஸுக்காக காத்திருந்தேன். என் நேர்மையே என் அழிவுக்கு காரணமாகி விடுமோ என்ற பயம் என் இதயத்தை உலுக்கியது. வெளியே போலீஸ் வாகனத்தின் சைரன் சத்தம் கேட்டது. என் இதயம் சுருங்கியது. சில நொடிகள் கழித்து கனமான பூட்ஸ் காலணிகளின் சத்தம் அறைக்கு வெளியே கேட்டது. கதவு பலமாக திறக்கப்பட்டது. 3 போலீசார் அறைக்குள் நுழைந்தனர். முன்னால் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். அவருக்கு பெரிய மீசையும் கம்பீரமான தோற்றமும் இருந்தது. திருடும் துணிச்சல் யாருக்கு வந்தது என்று இன்ஸ்பெக்டர் இடிமுழக்க குரலில் கேட்டார். அந்த பெண் சோபாவிலிருந்து எழுந்து மிகுந்த நளினத்துடன் இன்ஸ்பெக்டரை நோக்கி சென்றாள். இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் சீக்கிரம் வந்தது நல்லது. கண்ணியமானவனைப் போல வேடமிட்டு வந்திருக்கும் இவன்தான் அந்த ஆள். ஆனால் உண்மையில் இவன் ஒரு முதல் தரத்திருடன். இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்தார். அவர் கண்களில் சந்தேகமும் வெறுப்பும் இருந்தன. ஒரு குற்றவாளியை சோதிப்பதை போல என்னை மேலிருந்து கீழாக பார்த்தார். ஏய், உன்னை பார்த்தால் பிச்சைக்காரனை போல இருக்கிறாய். ஆனால் திருடும் ஆசை மட்டும் இருக்கிறதே என்றார் இன்ஸ்பெக்டர். அவர் முன்னே வந்து என் தோளை பிடித்து பலமாக உலுக்கினார். வலி மற்றும் பயத்தில் என் அலறல் சத்தம் வெளிவந்தது. ஐயா, நான் உண்மையை சொல்கிறேன். நான் திருடவில்லை. கடவுள் சாட்சியாக நான் நிரபராதி என்று சொல்ல முடியும். நான் இவர்களது போனை திருப்பி தரத்தான் இங்கே வந்தேன். அந்த பெண் உடனடியாக என் பேச்சை குறுக்கிட்டாள். பாருங்கள் இன்ஸ்பெக்டர் சார், ஒவ்வொரு திருடனும் சொல்லும் அதே பழகிப்போன பொய்களைத்தான் இவனும் சொல்கிறான். இவன் என் ஐபோனை திருடிவிட்டான். அதன் கவருக்குள் இருந்த 10,000 ரூபாய் பணத்தையும் எடுத்துவிட்டான். இப்போது போனை திருப்பி தந்துவிட்டு சந்தேகம் வராமல் இருக்க நேர்மையானவனைப் போல நாடகமாடுகிறான். நான் கைகளை கூப்பினேன். மேடம், கடவுளுக்காவது பயப்படுங்கள். நான் ஏழைதான், ஆனால் நேர்மையற்றவன் அல்ல. நான் திருடனாக இருந்தால் இந்த போனை விற்றிருப்பேன். இது பல லட்சங்கள் மதிப்புள்ளது. பிறகு ஏன் இதை எடுத்துக்கொண்டு உங்களிடமே வரப்போகிறேன்? இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் சிறிது யோசித்தார். அவர் அந்த பெண்ணை பார்த்து, மேடம், இவன் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது. இவன் 10,000 ரூபாய் பணத்தை திருடியிருந்தால் போனை திருப்பித் தரும் ஆபத்தை ஏன் எடுக்கப் போகிறான்? போனையும் விற்றுவிட்டு தலைமறைவாகி இருக்கலாமே என்றார். அந்த பெண்ணின் முகம் கோபத்தால் சிவந்தது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் இவனுக்கு பரிந்து பேசுகிறீர்களா? இந்த ஏழைகள் மிகவும் தந்திரமானவர்கள். போனை வைத்து நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று பயந்துதான் இவன் திருப்பிக் கொடுக்க வந்திருக்கிறான். அதன் மூலம் சன்மானமும் கிடைக்கும் என்று நினைத்திருக்கிறான். பணமோ ரொக்கமோ இருந்தது. அதற்கு என்ன ஆதாரம் இருக்கப் போகிறது? நான் தேம்பி அழுதேன். என் கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. ஐயா, என் வீட்டில் உணவிற்கே வழியில்லை. பணமில்லாத காரணத்தால் என் தங்கையின் திருமணம் நின்றுவிட்டது. நான் திருடனாக இருந்தால் நேற்றே இந்த போனை விற்று என் கஷ்டங்களை தீர்த்திருப்பேன். ஆனால் கடவுளுக்கு பயந்து நான் அப்படி செய்யவில்லை. இறைவனுக்கு பயந்ததற்காக நீங்கள் என்னை ஒரு திருடன் என்று சொல்வதுதான் எனக்கு கிடைக்கும் தண்டனையா? இன்ஸ்பெக்டர் என் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவர் என் அருகே வந்து என் சட்டையை பிடித்தார். டேய், இது ஒன்றும் கோவில் கிடையாது. மரியாதையாக சொல்லிவிடு. பணத்தை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்?
இல்லை என்றால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவேன். உன் 7 தலைமுறைக்கும் திருட வேண்டும் என்ற எண்ணமே வராதபடி ஆக்கிவிடுவேன். நான் அந்த நிலைமையில் நடுங்கி போனேன். காவல் நிலையம் என்ற பெயரை கேட்டதுமே என் உயிர் என் உடலை விட்டு பிரிவது போல இருந்தது. போலீசார் ஏழைகளை சித்திரவதை செய்வார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயா, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நீங்கள் என்னை சோதனை செய்து பாருங்கள். என்னிடம் மொத்தம் சேர்த்தே வெறும் 100 ரூபாய்தான் இருக்கிறது. இன்ஸ்பெக்டர் காவலருக்கு செய்கை செய்தார். இவனை சோதனை செய். காவலர் என்னை பிடித்து என் பைகளை தடவி பார்த்தார். என் சட்டையில் இருந்து சில சில்லறைகளும் மடிந்திருந்த நோட்டுகளும் கிடைத்தன. எல்லாம் சேர்த்து சரியாக 100 ரூபாய் இருந்தது. அது தவிர என் பையில் இருந்து அம்மா கொடுத்த ஒரு சிறிய புகைப்படம் கிடைத்தது. காவலர் அவை அனைத்தையும் இன்ஸ்பெக்டரின் கையில் கொடுத்தார். சார், இவனிடம் வேறு எதுவும் இல்லை. இன்ஸ்பெக்டர் அந்த நோட்டுகளை பார்த்துவிட்டு மீண்டும் என்னை முறைத்தார். சொல்லு, பணத்தை எங்கே ஒளித்தாய்? வெளியே உன் கூட்டாளி யாரிடமாவது கொடுத்துவிட்டு வந்தாயா? அல்லது வரும் வழியில் எங்காவது புதைத்து வைத்தாயா? நான் மன்றாடினேன். ஐயா, எனக்கு கூட்டாளிகள் யாரும் இல்லை. நான் தனியாகத்தான் வந்தேன். வேண்டுமானால் வெளியே இருக்கும் காவலாளியிடம் கேட்டு பாருங்கள். நான் ஆட்டோவில் வந்தேன். வழியில் எங்கும் ஆட்டோவை நிறுத்தவில்லை. அந்த பெண் இரக்கமே இல்லாமல் சொன்னாள். இன்ஸ்பெக்டர் சார், இவன் இப்படியெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டான். இவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கவனித்தால்தான் வாய் திறப்பான். எனக்கு என் 10,000 ரூபாய் எப்படியாவது திரும்ப கிடைக்க வேண்டும். இது வெறும் பணத்தை பற்றிய விஷயம் அல்ல, சட்டத்தை பற்றியது. பணக்காரர்கள் வீட்டில் புகுந்து திருடுவது அவ்வளவு எளிதல்ல என்று இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். நான் அந்த பெண்ணின் கால்களை பிடிக்க முயன்றேன். மேடம், என் நிலைமையை பார்த்து சிறிது கருணை காட்டுங்கள். எனக்கு சிறிய தம்பி தங்கைகள் இருக்கிறார்கள். நான் சிறைக்கு சென்றால் அவர்கள் பட்டினியால் இறந்து விடுவார்கள். உங்களிடம் கடவுள் கொடுத்த அனைத்தும் இருக்கிறது. பிறகு ஏன் ஒரு ஏழையை இவ்வளவு துன்புறுத்துகிறீர்கள்? அவள் வெறுப்புடன் பின்வாங்கி தன் காலை இழுத்து கொண்டாள். என்னை தொடாதே. உன் அழுக்கு கைகளை என் ஆடைகளில் இருந்து தள்ளிவை. இந்த நாடகத்தை உன் மனைவி குழந்தைகளிடம் காட்டு. எனக்கு என் பணம் வேண்டும், அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் என் சட்டையை பிடித்து தூக்கினார். சரி வா, போதும். இனி நீ சிறை காற்றை சுவாசிக்க வேண்டியதுதான். அங்கே உனக்கு லத்தி அடி விழும்போது பணம் எங்கே இருக்கிறது என்று தானாகவே ஞாபகம் வரும். என் மனதில் அம்மாவின் முகம் என் கண் முன்னே வந்து சென்றது. அவர் வீட்டில் எனக்காக காத்திருப்பார். என் தங்கை ஒரு நம்பிக்கையுடன் இருப்பாள். ஆனால் நானோ இங்கே ஒரு பொய்ப்பள்ளியில் சிக்கிக் கொண்டேன். நான் இன்ஸ்பெக்டரிடம் கைகளை கூப்பி வேண்டினேன். ஐயா, என்னை அழைத்து செல்லாதீர்கள். என் அம்மா மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த அதிர்ச்சியில் அவர் இறந்து விடுவார். வேண்டுமானால் என் வீட்டிற்கு வந்து பாருங்கள். எங்கள் நிலைமையை நீங்களே நேரில் பாருங்கள். நாங்கள் பசியால் கூட இறப்போம். ஆனால் அடுத்தவர் உரிமையை திருட மாட்டோம். இன்ஸ்பெக்டர் கடுமையாக சொன்னார். உணர்ச்சிகரமாக பேசுவதை நிறுத்து. சட்டம் ஆதாரத்தை தான் கேட்கும். மேடம் சொல்கிறார் ஃபோனுடன் பணம் இருந்தது என்று. இப்போது அது இல்லை என்றால் நீதான் எடுத்திருக்கிறாய் என்று அர்த்தம். அவர் தனது இடுப்பிலிருந்து கைவிலங்கை எடுத்தார். கைவிலங்கின் அந்த பிரகாசத்தை பார்த்ததும் என் இதயம் அப்படியே நின்றுவிட்டது. நான் கடைசி முயற்சியாக சொன்னேன். ஐயா, ஒரு முறை என் பேச்சை கேளுங்கள். இந்த போனை சோதித்து பாருங்கள். ஒருவேளை என் உண்மையை நிரூபிக்க இதில் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கலாம். நான் அதை ஆன் செய்து கூட பார்க்கவில்லை. அந்த பெண் உடனடியாக குறுக்கிட்டாள். இந்த போனில் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? இது என் போன். இதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ நேரத்தை வீணடிக்கிறாய். இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டிக் கொண்டு போங்கள். இவன் ஏழை முகத்தை பார்த்தாலே எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. இன்ஸ்பெக்டர் என் கைகளில் கைவிலங்கு மாட்டினார். இரும்பின் அந்த குளிர்ச்சியான வலி என் மணிக்கட்டுகளை இறுக்கியது. இது வெறும் கைவிலங்கு அல்ல, என் கௌரவத்திற்கும் என் எதிர்காலத்திற்கும் வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி. நட வெளியே. காவலர் என்னை தள்ளினார். நான் நிலை தடுமாறினாலும் சமாளித்து கொண்டேன். என் தலை அவமானத்தால் குனிந்தது. போலீஸ் என்னை பிடித்து செல்வது தெரிந்தால் அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்வார்கள் என்று நினைத்தேன்.
ஒரு திருடனாக தன் அண்ணன் சிறைக்கு செல்வதை பார்த்தால் என் தங்கைகளின் நிலை என்னவாகும்? நாங்கள் அறையை விட்டு வெளியேறவிருந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிடம் நின்று சொன்னார், இந்த ஐபோனை ஆதாரமாக பறிமுதல் செய்வது அவசியம். இவ்வாறு கூறிவிட்டு மேஜையில் இருந்த அந்த போனை அவர் எடுத்தார். என்ன ஆச்சு இன்ஸ்பெக்டர் சார் என்று அந்த பெண் கேட்டாள். இன்ஸ்பெக்டர் போனை தன் கையில் சுழற்றி கொண்டே சொன்னார், மேடம், இந்த போன் வழக்கின் ஒரு பகுதி. இதை நாங்கள் எங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். வழக்கு பதிவு செய்ய இது கண்டிப்பாக தேவை. இதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு நொடி பதற்றம் தெரிந்தது. ஆனால் இதில் போனை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது என்னுடையது என்று நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா? நீங்கள் இந்த திருடனை மட்டும் அழைத்து செல்லுங்கள். போனை என்னிடமே கொடுத்து விடுங்கள். எனக்கு இது தேவை. இன்ஸ்பெக்டர் சந்தேக பார்வையுடன் அந்த பெண்ணை பார்த்தார். மேடம், இது சட்டம். கைப்பற்றப்பட்ட பொருள் எங்களிடம் இருக்க வேண்டும். வழக்கு முடியும் வரை இது போலீஸ் காவலில்தான் இருக்கும். நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் பிறகு இதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பெண் அவசரமாக சொன்னாள், இல்லை இல்லை, நான் நீதிமன்ற அலைச்சல்களில் சிக்க விரும்பவில்லை. நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். போன் இங்கேயே இருக்கட்டும். இவனிடமிருந்து என் பணத்தை மட்டும் மீட்டு தாருங்கள். இன்ஸ்பெக்டரின் 6ஆம் அறிவு விழித்து கொண்டது. அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரி. அந்த பெண் போனை தர மறுப்பதும் அவளது பதற்றமும் அவருக்கு விசித்திரமாக தெரிந்தது. பொதுவாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாரத்தை காவல்துறை வைத்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். இன்ஸ்பெக்டர் போனின் திரையை பார்த்தார். மேடம், நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றமடைகிறீர்கள்? இந்த திருட்டு வழக்கிற்கு இந்த மொபைல் போன் ஒன்றுதான் ஒரே ஆதாரம். இது எங்களிடம் இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தில் எதை நிரூபிப்போம்? அந்த பெண் கட்டாயமாக ஒரு புன்னகையை வரவழைக்க முயன்றாள். நான் பதற்றமடையவில்லை. உண்மையில் இதில் என் தனிப்பட்ட தகவல்கள் உள்ளன. சில புகைப்படங்கள் எல்லாம் இருக்கின்றன. காவல் நிலையத்தில் எல்லாரும் அதை பார்ப்பதை நான் விரும்பவில்லை. இன்ஸ்பெக்டர் போனின் பவர் பட்டனை அழுத்தினார். திரை சட்டென்று ஒளிர்ந்தது. கவலைப்படாதீர்கள் மேடம், தகவல்களை பார்ப்பது எங்கள் வேலை அல்ல. நாங்கள் இதன் IMEI நம்பர் மற்றும் மாடலை மட்டும் குறித்துக் கொள்வோம். அவர் போனை அன்லாக் செய்ய திரையை தேய்த்தார். நான் காலையில் பார்த்தது போலவே அதில் எந்த பாஸ்வேர்டும் இருக்கவில்லை. இன்ஸ்பெக்டர் போனின் மெனுவை திறந்ததும் அந்த பெண் திடீரென்று கத்தினாள், இதை நிறுத்துங்கள். என் போனை சோதிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இது என் தனிப்பட்ட ரகசியம். இன்ஸ்பெக்டர் அவளை கடுமையாக பார்த்தார். மேடம், இப்போது வழக்கு காவல்துறையிடம் உள்ளது. விசாரணைக்காக ஒவ்வொரு கோணத்தையும் ஆராய சட்டம் எங்களுக்கு அனுமதி அளிக்கிறது. போனின் தகவல்களை பார்ப்பதற்காக அவர் செட்டிங்ஸ் பகுதிக்கு சென்றார். அப்போது ஒரு குறுஞ்செய்தி அறிவிப்பு திரையில் தெளிவாக தெரிந்தது. இன்ஸ்பெக்டரின் பார்வை அதன் மீது விழுந்தது. நான் அமைதியாக நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். போனை பார்த்து இந்த பெண் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை. என் தலையெழுத்து மாறப்போகிறதா அல்லது இது மற்றொரு ஆபத்திற்கான அறிகுறியா? இன்ஸ்பெக்டர் அந்த அறிவிப்பை படித்ததும் அவர் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. அவர் வேகமாக போனின் செய்தி பெட்டியை திறந்தார். அந்த பெண் இப்போது வியர்வையில் நனைந்திருந்தாள். இன்ஸ்பெக்டர் கையில் இருந்து போனை பிடுங்குவதற்காக அவள் முன்னே வந்தாள். என் போனை திருப்பி தாருங்கள். நான் உங்கள் மீது புகார் செய்வேன். நீங்கள் உங்கள் எல்லையை மீறி செல்கிறீர்கள். காவலர் அவளை தடுத்தார். மேடம், பின்னால் செல்லுங்கள். சார் தன் வேலையை செய்ய விடுங்கள். இன்ஸ்பெக்டரின் விரல்கள் போன் திரையில் வேகமாக ஓடின. அவர் சில பழைய செய்திகளை படித்து கொண்டிருந்தார். அதே சமயம் அவர் முகத்தின் நிறமும் மாறிக்கொண்டிருந்தது. சில நேரங்களில் ஆச்சரியத்தில் அவர் கண்கள் விரிந்தன. சில நேரங்களில் கோபத்தில் அவர் தாடைகள் இறுகின. அறை முழுவதும் மயான அமைதி நிலவியது. சுவர் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டுமே கேட்டது. என் இதயம் பலமாக துடித்தது. ஒருவேளை இறைவன் என் வேண்டுதலை கேட்டுவிட்டாரோ என்று எனக்கு தோன்றியது. இன்ஸ்பெக்டர் போனில் இருந்து பார்வையை எடுத்து அந்த பெண்ணை முறைத்தார். இம்முறை அவர் பார்வையில் முன்பு இருந்த மரியாதையோ அல்லது நம்பிக்கையோ இல்லை. இப்போது அவர் கண்களில் ஒரு வேட்டைக்காரனின் பளபளப்பு இருந்தது. அவர் போனை என் பக்கம் காட்டி என்னிடம் கேட்டார். சரத், நீ இந்த போனை திறந்து பார்க்கவில்லை என்றுதானே சொன்னாய்? நான் பயந்து கொண்டே பதிலளித்தேன். ஆமாம் ஐயா,
இன்று காலை ஒரே ஒரு ஃபோன் கால் செய்வதற்காக மட்டுமே அதை ஆன் செய்தேன். அதை தவிர நான் எதையும் பார்க்கவில்லை. இன்ஸ்பெக்டர் ஒரு பெருமூச்சு விட்டு தலையசைத்தார். நல்லது, நீ பார்க்காமல் இருந்ததே நல்லது. இல்லையென்றால் நீ இவ்வளவு தூரம் உயிரோடு வந்திருக்க மாட்டாய். இதை கேட்டதும் என் உடல் சிலிர்த்தது. உயிரோடு வந்திருக்க மாட்டேனா? அப்படி என்ன இருந்தது இந்த போனில்? இப்போது அந்த பெண்ணின் முகம் முற்றிலும் வெளுத்து போய்விட்டது. அவள் சோபாவில் அப்படியே விழுந்தாள். இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் நினைப்பது போல இது ஒன்றுமில்லை. இன்ஸ்பெக்டர் பலமாக சிரித்தார். மேடம், நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன புரிகிறது என்பது இனி காவல் நிலையத்திற்கு சென்றால்தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்றைய நாள் பலருக்கும் பேரதிர்ச்சியாக இருக்கப் போகிறது. அவர் என்னை பார்த்தார். என் மணிக்கட்டுகளில் இன்னும் கைவிலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. கான்ஸ்டபிள் என்று இன்ஸ்பெக்டர் குரல் கொடுத்தார். சொல்லுங்கள் சார். வண்டியை தயாராக வை. தலைமையகத்திற்கு ஃபோன் செய்து நமக்கு கூடுதல் போலீஸ் படை தேவைப்படலாம் என்று சொல். கூடுதல் போலீஸ் படை என்ற வார்த்தையை கேட்டதும் அந்த அறையில் ஒரு மரண அமைதி நிலவியது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை என்னை ஒரு புழுவை போல பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் மீது இன்ஸ்பெக்டரின் பார்வை நிலைத்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ஒரு பெருமூச்சு விட்டு திடீரென்று கான்ஸ்டபிளை பார்த்து சொன்னார், இப்போது இந்த இளைஞனின் கைவிலங்குகளை கழற்று. நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. ஐயா, நிஜமாகவா என்று தழுதழுத்த குரலில் கேட்டேன். கான்ஸ்டபிள் உடனடியாக அந்த உத்தரவை நிறைவேற்றினார். என் கைகளில் இருந்து அந்த இரும்பு பாரம் அகற்றப்பட்டது. என் மணிக்கட்டுகளில் சிவப்பு தழும்புகள் விழுந்திருந்தன. ஆனால் எனக்கு வலி தெரியவில்லை. ஏனெனில் என் வியப்பு அந்த வலியை விட பெரியதாக இருந்தது. அந்த பெண் தன் இடத்திலிருந்து துள்ளி குதித்தாள். என்ன செய்கிறீர்கள் இன்ஸ்பெக்டர் சார்? இவன் ஒரு திருடன். இவன் என் போனை திருடிவிட்டான். பணத்தையும் அமுக்கிவிட்டான். இவனை நீங்கள் விடுவிக்கிறீர்களா? இன்ஸ்பெக்டரின் முகத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி தெரிந்தது. ஏதோ ஒரு பெரிய மர்மத்தின் முடிச்சு அவிழ்ந்தது போல அவர் உணர்ந்தார். அவர் அந்த ஐபோனை காற்றில் உயர்த்தி பிடித்து அந்த பெண்ணின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து தீர்க்கமாக கேட்டார். மேடம், கடைசி முறையாக கேட்கிறேன், இது உங்கள் போன் தானா? நீங்கள் தான் இதற்கு உரிமையாளர் என்று உரிமை கோருகிறீர்களா? அந்த பெண் எரிச்சலுடன், ஆமாம் ஆமாம், இது என் போன் தான், 50 முறை சொல்லிவிட்டேன் என்றாள். இன்ஸ்பெக்டரின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை அரும்பியது. மிகவும் நன்று என்று கூறியவர் திடீரென தன் குரலை உயர்த்தி அறையே அதிரும்படி கத்தினார். கான்ஸ்டபிள், இந்த பெண்ணுக்கு கைவிலங்கு மாட்டு. அந்த வார்த்தை ஒரு வெடிகுண்டை போல அந்த இடத்தில் வெடித்தது. இந்த செய்தி எங்கள் அனைவரையும் உலுக்கியது. நான் திகைத்து நின்றேன். அந்த பெண் சிலையைப் போல உறைந்து போனாள். உங்கள் மூளை ஏதும் குழம்பிவிட்டதா? நான் இந்த நகரத்தின் மிக முக்கியமான அந்தஸ்து கொண்ட நபர். நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அவள் கத்தினாள். இன்ஸ்பெக்டர் அந்த போன் திரையை எல்லோருக்கும் முன்பாக காட்டினார். மேடம், இந்த போன் 3 மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வருகிறது. சைபர் கிரைம் போலீசார் கடந்த 3 மாதங்களாக இதன் IMEI நம்பரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போன் மூலம் டஜன் கணக்கான ஏழைகளின் வங்கி கணக்குகள் காலியாக்கப்பட்டுள்ளன. இன்று இந்த போன் சிக்கியுள்ளது. நீங்களும் இது உங்களுடையதுதான் என்று ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். இதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட வெளுத்து போய்விட்டது. அவள் கால்கள் நடுங்கத் தொடங்கின. இல்லை, இது போய், இந்த போன் நான்... அவளால் பேச்சை தொடரவே முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் கடுமையாக சொன்னார். அப்படியென்றால் இதை நீங்கள் வாங்கினீர்களா? ஒரு திருட்டு போனை பயன்படுத்தி கொண்டு ஏழைகளை கொள்ளையடித்தீர்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்ள அதை உங்கள் காரின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைத்திருந்தீர்கள். நேற்று இது தவறுதலாக உங்கள் கையிலிருந்து நழுவி இந்த தள்ளுவண்டிக்காரரிடம் தங்கிவிட்டது. இன்ஸ்பெக்டர் என்னை சைகை காட்டினார். இந்த ஏழையின் துரதிர்ஷ்டத்தை பாருங்கள். தனது நேர்மையை காட்ட உங்கள் வீட்டிற்கே வந்துவிட்டான். ஒருவேளை அவன் இந்த போனை திறந்து பார்த்தால் உங்கள் கருப்பு நிழல் உலகம் வெளியே தெரிந்துவிடும் என்று நீங்கள் பயந்தீர்கள். அதனால்தான் இவன் மீது 10,000 ரூபாய் திருட்டு பழியை சுமத்தினீர்கள். அப்போதுதான் போலீஸ் இவனை இழுத்து செல்லும். போன் உங்களுக்கே திரும்ப கிடைக்கும் என்று நினைத்தீர்கள்.
அந்த பெண் இப்போது முற்றிலும் மௌனமாகிவிட்டாள். அவள் கண்களில் மரண பயம் தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு என் கைகளில் இருந்த அதே கைவிலங்கை இப்போது கான்ஸ்டபிள் அந்த பெண்ணின் மென்மையான மணிக்கட்டுகளில் பூட்டினார். எனக்கு அவமானமாக இருந்த அதே இரும்பு சத்தம் இப்போது அந்த பெண்ணின் அடையாளமாக மாறியது. இன்ஸ்பெக்டர் அவள் மீது சீறினார். இந்த பெண்தான் இந்த போனை வைத்துக்கொண்டு மக்களை கொள்ளையடித்தவள். ஒருபோதும் அடுத்தவரின் வறுமையையோ அல்லது நிர்கதி நிலையையோ பார்த்ததில்லை. தன் பெட்டிகளை நிரப்ப வேண்டும் என்ற பேராசை மட்டுமே இவளுக்கு இருந்தது. ஆனால் இந்த அப்பாவி மனிதன் தன் நேர்மையை காக்க வந்தபோது இவனையே நீ திருடனாக மாற்ற முயன்றாய். அந்த பெண்ணின் அத்தனை கர்வமும் மண்ணோடு மண்ணானது. அவள் சோபாவில் சரிந்து விழுந்து முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். அந்த பிரம்மாண்டமான வீட்டிற்குள் சுடுகாட்டில் இருப்பது போன்ற நிசப்தம் நிலவியது. வேலையாட்கள் வெளியே வாயடைத்து நின்றிருந்தனர். இன்ஸ்பெக்டர் என்னை நோக்கி வந்தார். நான் இன்னும் சிலையைப் போல அங்கே நின்று கொண்டிருந்தேன். இறைவன் இவ்வளவு சீக்கிரம் நீதி வழங்குவார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் நேராக நிமிர்ந்து நின்று எனக்கு சல்யூட் அடித்தார். நான் பதற்றமடைந்தேன். ஐயோ சார், என்ன செய்கிறீர்கள்? நான் ஒரு சாதாரண தள்ளுவண்டிக்காரன்தான். இன்ஸ்பெக்டர் முன்னே வந்து என்னை இறுக கட்டி கொண்டார். அவர் கண்களில் எனக்கான மரியாதை தெரிந்தது. இல்லை மகனே, நீ சாதாரணமானவன் அல்ல. நிலக்கரி சுரங்கத்திலும் மின்னும் வைரத்தை போன்றவன் நீ. வறுமையில் வாடும் ஒரு தள்ளுவண்டிக்காரனாக இருந்தும் உன்னால் இவ்வளவு நேர்மையாக இருக்க முடிகிறது. ஆனால் கோடீஸ்வரர்களாக இருக்கும் இவர்கள் பேராசையால் கண்மூடித்தனமாக போய்விட்டார்கள். அவர் என் தோளில் கை வைத்து சொன்னார், உன்னால்தான் இன்று ஒரு மிகப்பெரிய குற்றக்கும்பல் சிக்கியுள்ளது. நீ சட்டத்தின் குற்றவாளி அல்ல, சட்டத்தின் உதவியாளன். நீ பேராசைப்பட்டு இந்த போனை விற்றிருந்தால் எங்களால் ஒருபோதும் இந்த மோசடிக்காரர்களை பிடித்திருக்க முடியாது. உன்னுடைய நேர்மை இன்று நீதியின் கௌரவத்தை உயர்த்தியுள்ளது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இந்த கண்ணீர் துக்கத்தினால் வந்ததல்ல, நிம்மதியால் வந்தது. ஐயா, என் அம்மா எனக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதைத்தான் நான் செய்தேன். இன்ஸ்பெக்டர் புன்னகைத்து சொன்னார், உன் அம்மா உன்னை மிக சிறந்த முறையில் வளர்த்திருக்கிறார். போ சரத், உன் வீட்டிற்கு செல். உன் குடும்பத்தினர் கவலையில் இருப்பார்கள். நினைவில் வைத்துக்கொள், மரியாதை என்பது வங்கி கணக்கை பார்த்து வருவதல்ல, நற்பண்புகளை பார்த்து வருவது. நான் போலீஸ் வாகனத்தில் ஏறி செல்லவில்லை. மாறாக நான் அந்த பங்களாவில் இருந்து நடைபயணமாக வெளியேறினேன். அன்று எனக்கு 10,000 ரூபாய் சன்மானம் கிடைக்கவில்லை. என் பை இன்னும் காலியாகவே இருந்தது. ஆனால் என் இதயம் நிறைந்திருந்தது. பணத்தை விடவும் மேலான ஒன்று எனக்கு கிடைத்திருந்தது. அதுதான் மரியாதை. ஒவ்வொரு பணக்காரனும் கௌரவமானவன் அல்ல, ஒவ்வொரு ஏழையும் குற்றவாளி அல்ல என்பதை நான் அன்று கற்றுக்கொண்டேன். என் மனசாட்சியை விற்காமல் இருந்ததன் மூலம் என் உலகத்தையும் என் கர்மாவையும் நான் சரியான பாதையில் வைத்திருந்தேன். நான் வீட்டிற்கு சென்றபோது அம்மாவும் மனைவியும் வாசலிலேயே காத்திருந்தனர். நான் நலமுடன் இருப்பதை பார்த்த அம்மா என்னை அணைத்து கொண்டார். நடந்த அனைத்தையும் நான் சொன்னபோது அம்மா கைகளை கூப்பி இறைவனுக்கு நன்றி சொன்னார். அவர் என் தலையை வருடி சொன்னார், மகனே, நான் சொன்னேன் அல்லவா, நேர்மையான வருமானத்தில்தான் நிம்மதி இருக்கிறது என்று. இன்று நீ தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருந்தால் ஒருவேளை சிறையில் இருந்திருப்பாய். இறைவன் உன் கௌரவத்தை காப்பாற்றிவிட்டார். இதன் பிறகு என் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்பட்டது. ஒருவேளை இறைவனுக்கு என் அந்த நற்செயல் பிடித்து போயிருக்கலாம். என் தங்கைக்கு ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைந்தது. அங்கு மாப்பிள்ளை வீட்டினர் வரதட்சணையாக ஒரு துரும்பை கூட வாங்க மறுத்துவிட்டனர். எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்து பெண் கிடைத்தால் போதும் என்று அவர்கள் கூறினர். முன்பு தள்ளுவண்டியுடன் நின்ற என் வியாபாரம் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது. மக்களுக்கு என் நேர்மை பற்றி தெரிந்தபோது வெகு தூரத்தில் இருந்தெல்லாம் என்னிடம் பழம் வாங்க வர ஆரம்பித்தனர். இறைவனின் கருணையால் இன்று நான் அந்த சந்திப்பிலேயே ஒரு பெரிய கடைக்கு முதலாளியாகிவிட்டேன். இப்போது நான் வெயிலில் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு கூவி விற்பதில்லை. மாறாக என் சொந்த கடையின் கல்லாவில் அமர்கிறேன்.
என்னுடன் 2-3 பேர் வேலை செய்கிறார்கள். அவர்களின் வீட்டு அடுப்பு இந்த கடையின் மூலமாகவே எரிகிறது. இன்று என்னிடம் எதற்கும் குறைவில்லை. என் குழந்தைகள் சிறந்த பள்ளியில் படிக்கிறார்கள். வீட்டில் மகிழ்ச்சி நிலவுகிறது. இருப்பினும் அந்த ஐபோன் சம்பவம் இன்றும் என் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. எப்போதாவது தீய எண்ணங்கள் என்னை திசை திருப்ப முயலும் போதோ அல்லது வியாபாரத்தில் நேர்மையற்ற முறையில் செயல்பட தோன்றும் போதோ எனக்கு அந்த கைவிலங்கும் இன்ஸ்பெக்டர் அடித்த அந்த சல்யூட்டும் நினைவுக்கு வந்துவிடும். உண்மைதான், நேர்மை என்பது ஒரு மரம் போன்றது. அதன் பழம் பழுக்க நேரம் எடுக்கலாம், ஆனால் அது நிச்சயம் இனிக்கும். ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தன் கொள்கைகளையும் மனசாட்சியையும் விற்கக்கூடாது என்பதுதான் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இறைவன் ஒருபோதும் நேர்மையான மனிதனின் கையை விடுவதில்லை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.